திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜிகோஸ்ட். எஜிகோஸ்ட்டில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிள், என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பின்னாடி ஒரு வீடியோ அட்டாச் பண்ணிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த கேமில் ஒரு ரூல்ஸ் சொல்கிறேன். சுற்றியும் காயின் வைக்கலாம், ஆனால் சென்டர் பாக்ஸ் மாதிரி காயின் வைக்க தேவையில்லை. ஆனால் நேருக்கு நேர் வரக்கூடாது இந்த ஸ்ட்ரைக்கர், சரிங்களா? அது யார் வின் பண்ணுறாங்க அவங்களுக்கு 5000 கொடுக்கப்படும், சரிங்களா? இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நாங்கள் ஜாலியாக விளையாடுறோம். பணம் கட்டி யார் ஜெயித்தாலும் அவைய பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். நீங்கள் பணம் கட்டியில் விளையாடாதீங்க, சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே உங்களோட அறிவு திறனை காமிங்க. எங்கே வேணால் வச்சுக்கலாம், சரிங்களா? சென்டர் பாக்ஸ்னு கிடையாது, எல்லா பாக்ஸும் வச்சுக்கலாம். ஆனால் நேராக வரக்கூடாது, 3 ஸ்ட்ரைக்கரும் ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது, சரிங்களா? என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட பணம் கேட்குறாரு, ஜெயிக்கிறவங்களுக்கு டபுளாக தர அப்படி இப்படின்னு போய் பேசி வாங்குறாரு. இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நாங்கள் விளையாடுறோம், சரிங்களா? நீங்கள் பணம் கட்டியில் விளையாட தேவையில்லை, சரிங்களா? ஜாலியாக விளையாடுங்க. ஏன்னா நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்காடு திருப்பி கொடுத்துருவோம், பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் வரக்கூடாது, 3 ஸ்ட்ரைக்கணும். மொத்தம் 6 இருக்குது. எங்கே வைக்க போகிறாரு பார்ப்போம். இது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு பாருங்க. எல்லா பக்கம் 3 ஸ்ட்ரைட்டு. அவர் கட்டின பணம் கோவிந்தா கோவிந்தா கொடுக்க போகிறதில்ல. பார்ப்போம் இந்த பையன் எப்படி ஜெயிக்க போகிறாருன்னா இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஆறு ஸ்ட்ரைக்கர் வச்சே ஆகணும். இப்போ 3 வச்சுக்கிறப்ப இன்னும் 3 வைக்கணும். இவன் தோத்துட்டான், ஒரு சைடில் மாட்டிக்கிட்டான். பார்ப்போம் கடைசியாக வந்து விளையாடுறாரு. இவர் ஜெயிப்பாரா இல்லை எல்லா பணத்தை அவருக்கு போகுமா? வாங்க பார்க்கலாம். 2 வச்சிட்டாரு, 3 வச்சிட்டாரு, இன்னும் 3 வைக்க போகிறாரு. ஜெயிச்சு வராட்டுக்கு தெரியுது, பிளான் பண்ணி வைக்கிறாரு. ஓகே, 1 2 3 1 2 3 சூப்பர். ஸ்ட்ரெயிட்டாக வரல, ஜெயிச்சிட்டார். அவருக்கு மொத்த பணமும் கொடுக்கப்படுகிறது. கமிஷன் போக திருப்பி கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பணம் கட்டி விளையாடாதீங்க. இது வந்து அறிவு திறமையை நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வெளியே ட்ரை பண்ண வேண்டாம், பணம் கட்டி விளையாடலாம். தேங்க்யூ. அடுத்த கேமில் சந்திப்போம்.